அருமை இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் எல்லாரையும், தேவ பிள்ளைகள் எல்லாரையும் சபையிலே உங்களை பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதோடு கூட இந்த நாளிலே உலகின் பல பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரும் கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேசத்தில் மலேசியா, அமெரிக்கா, இன்னும் அரபு நாடுகள், ஸ்ரீலங்கா, இந்தியா தேசம், பல நாடுகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நூற்றாண்டில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கேட்க போற சத்திய வார்த்தையானது மிகுந்த கூர்ந்து கவனித்து உணர்ந்து இதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மகிமையான நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். கவனிங்கள். இன்னைக்கு நாம் வேதத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். இன்னைக்கு நம்மை பற்றி நாம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்? நாம் யாராக நாம் உள்ளத்திலே, நம் மனதிலே, நம் சிந்தனையில எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? அதுதான் நம்முடைய சாயல், அதுதான் நம்முடைய ரூபம், அதுதான் நம்முடைய செயல். இந்த உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது? இந்த உலகம் நம்மளை எப்படி மதிக்கிறது? எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? உலகம் நம்முடைய எந்த பொசிஷன், எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாங்க? அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனா அதுதான் நம்முடைய வாழ்ந்ததுக்கான அர்த்தமும் கூட. ஆனால் வேத வசனம், வானத்தையும் பூமியை படைத்த தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் நம்மை பற்றி, நாம் யார் என்பதை பற்றி இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீர்கள்? நல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் ஒரு நன்றியை ஆண்டவருக்கு செலுத்துவோம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தயவு செய்து என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியும் கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமானால், நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாமே. கைகளை தட்டலாம் ஆண்டவருக்கு. நல்ல உற்சாகமா. ஆமென். இன்னைக்கு நாம் யாரா இருக்கிறோம்? நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகத்தை, தகுதியை, பயத்தை, அந்த பலனை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் நானும் சாதாரணமானவர் அல்ல. சாதாரண மக்களைப் போல, சாதாரண மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நடவடிக்கை, வாழ்க்கை போல வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நீங்கள் நானும் ஒரு வானத்தை பூமி படைத்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய பிள்ளைகள். நீங்கள் நானும் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி, திறமசாலி, பலசாலியுடைய புத்திரராக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை தங்கள் தெய்வமாக்கி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரும் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஜாதிகள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் யாரா இருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், 100% சொல்கிறது, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நாம் இந்த பூமியில நம்முடைய பிதாக்கள், நம்ம பிதாவை போல வான சேனைகளையும் மனம் போல ஜீவித்து அவைகளை நமஸ்கரித்துக் கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்தோம். நாம் மெய் தேவனை அறியாமல், மெய்யான கடவுள் யார் என்பதை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம் மனசு விரும்பினபடி நாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்மேல் இரக்கமுள்ளவராய் அவர் தீர்மானம் பண்ணி, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் அடிமைத்தனத்தினாலும் இருளிலும் அறியாமல் வந்த நம்மை அவர் கிறிஸ்துவோடு கூட நம்மை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்மை ரட்சித்தார். ஆமென். நீங்கள் நானும் யாரா இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்.
தேவனுடைய சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய சுதந்திரவாளிகளாக இருப்பதற்காக, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வானத்தின் பூமியை படைத்த இறைவன் நாம் இவைகளை சுதந்திரிக்க கூடாதபடி, பெற்றுக்கொள்ளக் கூடாதபடிக்கு நமக்கு எதிராக விரோதமாக இருந்த எல்லா பாவ சாப சட்ட திட்டங்களையும் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை இருளிலே மூழ்கடித்து நம்மை இருளுக்குள்ளே வைத்திருந்த பிசாசினுடைய அந்தகார வல்லமைகளை நீக்கி நமக்கு வர வேண்டிய ஆக்கினி தண்டனையை, நியாய தீர்ப்பை, நரக வாழ்க்கையை விட்டு நம்மை மீட்பதற்காக கொலோசியர் புத்தகம் 2:14-15 வாசிக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற சட்ட திட்டங்களாகிய எல்லாவற்றையும், அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டோடைய வார்த்தை சொல்றது பாருங்க. கொலோசியர் 2:14 வாசிக்கும் போது வாசிப்போம். நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்கு விரோதமான அதிகாரங்களையும் உரித்தெடுத்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். கைகளத்து நமக்காக அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய சுதந்திரம் என்ன, நம்முடைய பாக்கியம் என்ன, நம்முடைய பயன் அல்ல, நம்முடைய கணம் என்ன என்பதை வெளியரங்கமாக விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தர் நமக்கு எதிரடையா இருக்கிற எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட்டு சிலுவையில் அதெல்லாம் ஆணி அடிச்சு இனி அவைகள் எழும்பக்கூடாதபடிக்கு, செயல்படக்கூடாதபடிக்கு நமக்காக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 2:11 அங்கே சொல்லுகிறது, வாசிக்க ஐயமில்லை. அப்படியானால் வேதம் சொல்கிறது, முற்காலத்திலே மாம்சத்தின்படி புறஜாதியினால் செய்யப்படுகிற அந்த காரியத்தை விருத்த சேதன மற்றவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவை சேராதவர்களும் புறம்பானவர்களும் அந்நியர்களும் தேவனற்றவர்களுமாக இருந்தோம். ஆனால் முன்னே தூரமாயிருந்த நம்மை, நமக்கும் ஆண்டவருக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் சுதந்திரத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உன்னத வாழ்க்கைக்கும் தகுதியல்லாத நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத நமக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீபமாக்கினார். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரை உண்டாக்கி பகையான் என்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரை நமக்கு உள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி என்ன செய்தார், சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே என்ன செய்தாருங்க, சரீரமாக தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கினார். நல்ல கைகளை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, குழந்தையை கொடுப்பாரு, வீட்டை கொடுப்பாரு, எனக்கு அதை கொடுப்பாருன்னு சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இது எவ்வளவு பெரிய முக்கியமான உங்களுடைய தகுதி என்பதை விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் சோர்வா தான் இருக்கும். சத்துரு கொஞ்சம் உங்களுடைய எண்ணத்தை என்ன செய்வா, சிதறடிக்க தான் செய்வான். ஆகவே இன்றைக்கு நீங்கள் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் நானும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரர். புத்திரர் என்பது என்ன தெரியுங்களா? வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு பெரிய செல்வந்தனுடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறோம். அவருடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் முழு ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம தான் உரிமையாளர்கள். அவருக்கு பின்பு அவர் இருக்கும் போதும் அதை சுதந்திரிக்கக்கூடிய தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. இதுல எந்த அரசாங்கமும் எந்த கவர்மெண்ட் என்ன செய்ய எல்லாம் ஒத்துக்கும். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது ஜெயிக்கும். ஆமேன். அல்லேலூயா. நீங்க கையெழுத்து போடாம வேலையாவாது. நீங்க கையெழுத்து போட்டால் அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம். அவ்வளோ பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு வைச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம் இன்னைக்கு கவலையா இருக்கலாமா? இன்னைக்கு பலவீனமா இருக்கலாமா? நம்ம தகுதி இல்லாமல் இருக்கலாமா? இன்னைக்கு அந்த சுதந்திரம் இருக்குதா? இன்னைக்கு பிள்ளைகள் என்கிற அடையாளம் இருக்குதா? இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக அவரோடு கூட ஒப்புரவாக்கினாரே, தகுதிப்படுத்தினாரே, அந்த தகுதி தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இன்னைக்கு இருக்குதா? வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த பக்தி வாழ்க்கை, அந்த பரிசுத்தம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? சற்று யோசித்து பாருங்கள். நம்மை ஆய்வு பண்ணுவதற்காகவே, ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு முடிவை, ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காகவே கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படியே நீங்க அசதியாய்
அசால்ட்டா நிர்விசாரமா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்க தகுதியை நீங்கள் அசட்டை பண்ணினால் நீங்கள் வரப்போகிற தேவனுடைய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து விடுவீர்கள். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில், நாம் இமைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்போமானால் மற்ற எல்லாரை விட நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஏதோ ஒரு சுகத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை ஆண்டவர் நம்மை பிள்ளையாக மாற்றவில்லை. அவருடைய சுதந்திரவாளியாகவே வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இதை விளக்குவதற்காக, இதை புரிந்து அதை நடப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தங்கள் நிருபத்திலே சபையாருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இந்த சுதந்திரத்தை பெற்றவர்களுக்கும் எப்படி அதை விளங்க பண்ணணும், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர்கள் என்ன செய்றார்கள், அவர்கள் நிருபத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்ம அழைத்த தேவன், நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், அவர் பரிசுத்தமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 1:15 வாசிக்கிறோம், நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆகவே நீங்களும் பரிசுத்தரார்கள். அந்த பரிசுத்தம் இன்னைக்கு நமக்குள்ளே காணப்படுதா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த அன்பு நமக்குள்ள காணப்படுகிறதா? தேவன் வல்லமையுள்ளவராக, பராக்கிரமசாலியாக, அவர் சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்தார். அந்த சாயல், அந்த ரூபம் இன்னைக்கு நமக்கு காணப்படுகிறதா? சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம், தேவனுடைய சுதந்திரவாளி என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்கிறோம், தேவனுடைய பரிசுத்த, தேவனுடைய நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் எல்லாத்துக்கும் உரிமையாளர்கள் என்று சொல்லி நாம என்ன செய்கிறோம், உரிமை பாராட்டுகிறோம். அதற்கான தகுதியும் அதற்கான எல்லா எலிஜிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குதா? சற்று யோசித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா சற்று குறைவாக தான் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இதை விளக்குவதற்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறேன். அப்போஸ்தலன் பவுல் ஃபர்ஸ்ட் எபேசியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1:17 நம்ம விளக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, அவர் நம்மை தெரிந்ததினாலே, அழைத்ததினாலே, நம்மை பிள்ளையாக இன்னைக்கு உருவாக்கினால நமக்கு வைச்சிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம், பரிசுத்தவான்களிடத்தில் சுதந்திரத்தை மகிமை என்னதென்பதையும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, உங்களுக்கு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், ஜெபிக்கிறார். என்ன? அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள மகிமையும், பிதாவர் நம்மை அறிந்து நமக்கு என்ன ஞானம், என்ன அறிவு, என்ன சுதந்திரம், என்ன பாக்கியம், எவ்வளவு பெரிய நித்திய வாழ்வு வச்சிருக்காருங்கிறத இன்னும் நம்ம விளங்கி கொள்ளாம இன்னும் விளையாட்டுத்தனமா இருக்கிறோம். இன்னும் அதை புரிந்து கொள்ளாம இன்னும் நம்ம அசதியா இருக்கிறோம். இன்னும் அதை உணர்ந்து அதை மதிக்காம இன்னும் அதுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறோம். எத்தனை பேர் விளங்குது இன்னைக்கு? ஆகவே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, தெரிந்து கொள்வது இருக்கிறது, எல்லா அறிவு இருக்கிறது, எல்லா அபிஷேகம் இருக்குது. ஆனால் என்ன, அதை இன்னும் பூரணமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு இன்னும் இல்லை. அதனாலதான் நம்ம இன்னும் என்ன செய்கிறோம், உலகத்தவரோடு கூட ஒத்து போகிறோம், உலகத்துடைய ஆலோசனைக்கு உடன்படுகிறோம். ஆகவேதான் சொல்றாரு, உங்களுக்கு தெளிவான மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு நீங்கள் யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் விளங்கி அதை விளங்கி கொண்டு நீங்க வாழ்வதற்கு ஆண்டவர்கள் உணர்த்தும்படிக்கு அப்போஸ்தலன் பவுல் வேண்டிக் கொள்ளுகிறாராமா. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. 2 பேதுரு புத்தகம், பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அவரோடு கூட இருந்த தேவனுடைய சீசர்கள், பரிசுத்தவான்கள் தங்கள் நிருபத்தில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. சபைக்கும் சபை ஊழியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம் எவ்வளவு பெரிய முக்கியமா இருந்தது என்பதை விளக்குகிறதுக்காக இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. வாசிக்க கேட்போம். 4ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்திலிருந்து, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை
அறிகிற அறிவினாலே ஆ, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் ஆ. அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. பாருங்க, பாருங்க, மகிமினாலும் காருணித்தினாலும் நம்ம அழைத்த தேவன், அது அவரை அறிகிற அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உலகத்தில் அறிஞ்சிருக்கிறாங்க, எப்படி சொத்துக்களை சேர்க்கல, எல்லாமே உலக அறிவை ஞானத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. தேசத்தை ஆளக்கூடிய எல்லா அறிவும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியுங்களா? தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், இம்மைக்குரிய வாழ்வு எப்படி சுதந்திரிக்கிறது, மறுமைக்குரிய வாழ்க்கை ஜீவியம் எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, நாம் தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய தகுதி என்ன என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே வாசிப்போம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேடுகளுக்கு, ஆபத்துகளுக்கு, அழிவுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நல்ல கவனிங்க, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் தேவ கிருபையும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்க நம்ம. ஆமென். ஆகவே அடுத்த வார்த்தை சொல்றாரு, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா, நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஆமா, பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு யாரோடு நீங்க ஐக்கிய வைக்கணும், யாரோடு பேசணுங்கிறத எல்லாத்துக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் விசுவாசத்தோட நீங்க தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும். விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது, அந்த விசுவாசத்துல நினைத்துக்க உங்களுக்கு தைரியம் வேணும். தைரியம் இருந்தா மட்டும் பத்தாது, அதுல ஞானமா செயல்படணும். ஆமென். ஞானத்தோட இச்சையடக்கத்தையும். ஞானம் இருந்தா மட்டும் பத்தாது, இச்சையடக்கம் இருக்கணும். இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. நீங்க இனிமே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க அது விடாது. கை தட்ட மாட்டீங்களா? வசனம் விடாது, அபிஷேகம் விடாது, வார்த்தை விடாது, வாக்கு தத்தங்களை விடாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த ரெண்டு பரிசுத்தவான்களும் தேவ ஊழியர்களும் தன் நிருபத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்க. உங்களுடைய சுதந்திரம் என்ன என்பதை, உங்களுடைய தகுதி என்ன என்பதை, உங்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற அவருடைய சுதந்திரம், அவருடைய ராஜ்யம் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. இவர் சொல்றாரு, என்ன இருந்தா நீங்க அவரோடு கூட அந்த சுதந்திரத்தில் நீங்க நீடித்து நிலைக்க முடியுங்கிறதை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிச்சிங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் யாரோடு பழகினாலும், பேசினாலும், வேலை ஸ்தலத்துக்கு போனாலும், படிக்கிறதுக்கு போனாலும், வசிக்கிற இடத்துல இருந்தாலும், நீங்கள் ஊழிய ஸ்தலத்துக்கு போனாலும், நீங்க பிரயாணப்பட்டு போனாலும், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய எல்லா விதமான நடைமுறையும் தேவனை சார்ந்த தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற தகுதியாக தான், தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற சிந்தையும், தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த மதிப்பு மரியாதையும் ஒரு நாளும் உங்களை குறைத்துக் கொள்ளக்கூடாது. எப்போதுமே நீங்க தகுதி உள்ளவர் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம முக்கியமா நம்ம பார்க்க போகிறோம். இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த வசனம், இந்த தேவ செய்தி என்ன சொல்றது அப்படின்னா, நீங்கள் பெற்ற தரிசனத்தை, நீங்கள் பெற்ற அந்த புத்தர் சந்தானத்தை, நீங்கள் பெற்ற சுதந்திரத்தை, நீங்கள் பெற்ற அந்த வாக்கு தத்தங்களை, உங்களுக்காக கர்த்தர் சம்பாதித்து ஜீவனை கொடுத்து உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நீங்க இழந்து போயிடாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். இந்த காசுக்காக, பணத்துக்காக, பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, சொந்த தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய ஜென்ம சுபாவத்துக்காக, சிற்றின்பங்களுக்காக, உங்க பழக்க வழக்கத்துக்காக இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடாதீங்க அப்படி சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எபிரேயர் பார்ப்போம். அந்த வசனத்தை வாசித்து நாளைக்கு முக்கியமான காரியத்துக்குள்ள கடந்து போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எப்படி விளக்கி இருக்கிறாரு, யார் சொன்ன அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1ஆம் அதிகாரம். ஆகையால் எபிரேயர் 1:1.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு எல்லாத்துக்கும் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் மூலமாக நமக்கு என்ன செய்றாங்க? அதே வசனத்தை, தீர்க்க தரிசனத்தை, அதே ரகசியத்தை என்ன செய்றாங்க? திருவுளம் பற்றினார். நீங்கள் நானும் சாதாரணம் அல்ல. இயேசு சொன்னாரு, பிதாவே, இந்த என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். ஆமென். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். பிதா ஒருவரே தம்முடைய குமாரனாகிய செல்ல பிள்ளையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிப்போம். இந்த கடைசி நாட்களில், அதாவது 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. போதுங்க. என்ன பண்றாருங்க? தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கு கீழ்ப்படியாமைக்கும் என்ன செய்யுங்க? நீதியான தண்டனை என்ன செய்கிறது? வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதியாக இருக்கு. ஆகையால் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் உங்களுக்கு அற்புதம் செஞ்சாரா? சுகத்தை கொடுத்தாரா? விடுதலை பண்ணினாரா? உங்களை மனம் திரும்ப வச்சாரா? உங்களை ஒரு இருள் நீக்கினாரா? இதெல்லாம் ஒரு அடையாளம். தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை, மீட்பை, சுதந்திரத்தை, பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறான்? நாம் கவலைப்படாமல் இருப்போமானால், ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் இவைகளை வரப்போகிற காரியங்களை பற்றி கவலைப்படாமல், ஜாக்கிரதை இல்லாம, உண்மையா இல்லாம, பரிசுத்தமா இல்லாம, தேவ பிள்ளையா, தேவ சாயலா இல்லாம, சுதந்திரத்தை பாதுகாக்காமல் இருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை விளக்கு வண்ணமாக சில பரிசுத்தவான்களுடைய, சில தேவனால் பயன்படுத்தப்பட்ட கனமான பாத்திரம் மனுஷர்களுடைய வாழ்க்கை பற்றி நாம் இன்னைக்கு சில காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். எத்தனை பேர் கவனிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மளாம் இன்னைக்கு யாரா இருக்கிறோம்? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. எவ்வளவு கவலை வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஆமா, யார் எங்களை திசை திருப்பதற்காக எவ்வளவு பெரிய அடையாளம் உலகத்தில் நடந்தாலும் சரி, ஜோசியம், ஜாதகம், கைரகை, இவை எதை சொல்லி நம்மளை திசை திருப்ப நினைப்பினாலும் நாம ஒன்றுக்கும் இசைந்து போக மாட்டோம். எதுக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நாம அதை பற்றி நாம் என்ன செய்ய மாட்டோம்? கவனிக்க மாட்டோம். நம்முடைய எண்ணமும் சிந்தையும், நம்முடைய மனமும், நம்முடைய ஆவியும் யாரை பற்றிதான் இருக்கிறது? நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவே நாம் எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும் தெரியுமா? நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். கைகளை தட்டி எல்லாரும் எழுந்து நின்று கைகளை தட்டி பாடுவோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எல்லாம் சொல்லுவோமா? இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைக்கும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். சரி சொல்லுவோமே. எதை நினைக்கும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம்.
கள்ள கரங்களை தட்டி. நம்ம எல்லாம் யார் இருக்கிறோம்? இயேசுவின் பிள்ளைகள். நமக்கு எதிராக இருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்லுங்க, எனக்கு எது விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஆவிக்குரிய விரோதமா, என்னுடைய சுகத்துக்கு விரோதமா, சமாதானத்துக்கு விரோதமா, என் குடும்ப பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு பயன் எடுத்து நிற்க முடியாது. அப்படி வந்தா ஓடுறது 7 படி. இஸ்ரவேலே, யாக்கோபே, எவ்வளவு பெரிய மந்திரமான தந்திரமானாலும் பிலிஸ்தீனியமானாலும் உன்னை தொட முடியாது. உன்னை காக்கிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், அவருடைய பிள்ளையாகிய நமக்கு ஒருவரின் தொட அவர் கை போட விட மாட்டார். ஆமென். இந்த நம்பிக்கை, இந்த மனப்பான்மை, இந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே வாசிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 25-27 வாசிக்க கேட்கும்போது அங்கு ஒரு நபரை பற்றி வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். இந்த பிள்ளைகள் 25-27 ஆதியாகமம். இந்த பிள்ளைகள் எடுத்தவங்க வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான். கை தட்டுங்க. ஆமென். ஈசாக்கு என்கிற மனுஷனுக்கு, ஒரு நம்முடைய மீட்புதாக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல ஒரு பிள்ளை பேரு ஏசா, அவன் மூத்தவன். இளையவன் பேர் யாரு? யாக்கோபு, அவன் சிறியவன். 2 பேருமே ஒரே பிரசவத்தில் பிறந்தவங்க தான், 2 குழந்தைங்க. ஆனா ஒரு நிமிஷம் முன்னால, ஒரு நிமிஷம் பின்னால. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இவங்க 2 பேருடைய குணமும், 2 பேருடைய மனநிலையும், 2 பேருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தன் யாரா இருக்கிறான்? வேட்டையில் வல்லவனும். வேட்டையிலே வல்லவன் யாரு? ஏசா. வன சஞ்சாரியுமாய் இருந்தான். வன சஞ்சரியுமா இருந்தா, எந்த இடத்துலயும் எந்த காட்டிலும் எந்த தனிமையில் நிற்கக்கூடிய தைரியமும் துணிச்சல் உள்ள ஆளு. அவனை போல தைரியசாலி யாரையுமே பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய மிருகம் வந்தாலும் சரி, புலி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, அல்லேலூயா, மலைப்பாம்பு வந்தாலும் சரி, அதை பற்றி மலைக்காத ஆளு யாருன்னா இந்த ஏசா. அவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தான். கை தட்ட மாட்டீங்களா? ஆனா அவனுடைய தம்பி எப்படி இருந்தான்? அவன் ஒரு கூடாரவாசி, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். யாக்கோபு குணசாலியும் குணசாலியா இருந்தான். கூடாரவாசி, வீட்டை விட்டு ராத்திரிக்கு ஒண்ணு கூட வெளியே போக மாட்டான். அம்மா கூடயே இருக்கணும், அப்படித்தான் இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 பேத்துக்கான வித்தியாசம் என்னன்னா, நல்லா கவனிங்க. 2 பேருமே ஒரு பிதாவின் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தினுடைய படி இவர்கள் வாழ்க்கையில பிறந்தவர்கள். இவர்களை கொண்டு தேவன் ஒரு உன்னதமான சித்தத்தை, நோக்கத்தை கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா அந்த ஏசா பாருங்க, அவன் பெரிய வீரனா இருந்தான். ஆனால் அவருடைய தகுதி என்ன தெரியுங்களா? அதாவது பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்தில் ஒரு தகப்பனுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து, அந்த குடும்பத்துடைய பொறுப்பு, அவருடைய எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய திறமை, தகுதி யாருக்குன்னா முதல் பிறந்த குழந்தைக்கு தான். முதல் பையனுக்கு தான் எல்லா உரிமையும். தகப்பனுக்கு பின்னால முதல் பங்கு, அதாவது ஒரு 550 கோடி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், 35 கோடி அதுக்கு அவருக்கு தான், மற்றவங்களுக்கு. அப்ப ப்ராப்பர்ட்டில கூட அதிக பங்கு அவருக்கு தான் கிடைக்கும். அந்த குடும்பத்தை எடுத்து நிர்வகிக்கக்கூடிய எல்லா திறமையும் அவருக்கு தான். அப்பாவுக்கு பிறகு யார் இருக்கணும்? அவன் தான் சுதந்திரவாளி. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவனும் அவன் தான். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போனார்கள். ஆமென். சுதந்திரத்தை வைத்து போனார்கள். அவங்க சம்பாதித்த, சவதரித்த நல்ல சொத்துக்களை மட்டுமல்ல, நல்ல வாக்கு தத்தங்களையும், வார்த்தைகளையும், தேவ பக்தியையும், தேவனுடைய சித்தத்தையும் அவர்களுக்கு வைத்து போனார்கள். இதுதான் பிதாக்களின் ஆசீர்வாதம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் இப்படிப்பட்ட தகுதி பெற்ற இந்த ஏசா எப்படி இருந்தா தெரியுங்களா? அவனுடைய லைஃப், அவனுடைய குணம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஒரு நாள் வெளியில 21 வசனத்துல வாசிக்கும் போது, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே தான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். நான் எனக்கு என்ன செய்ய, சாப்பிடுறதுக்கு என்ன செய்ய, எனக்கு தான், நான் என்ன செய்ய, ரொம்ப இழைத்திருக்கிறேன் சொல்லுகிறாரு. ஓகே, அடுத்து, இதனாலே அவனுக்கு
அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு என்ன செய்ய விற்று போடு போடுன்னு சொல்றான். சாப்பாடு தான் கேட்டான், பசிக்குன்னு தான் கேட்டான். என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்னு கூளை கொடுத்துருக்கணும், இல்லாட்டி ஏதாவது கொடுத்து பாரு சாப்பாடு கூட பண்ண தம்பி தானே, அண்ணன் தானே, களைச்சு வந்திருக்கிறான், கூடாரவாசியா இருக்கிற இல்ல நான் என்ன விட அவன் போய் நல்லா களைச்சு வேலைக்கு போய் வேலை வெட்டிக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு விட்டு வரான். இவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுகிறான். அந்த எண்ணம் இல்ல பாருங்க, என்ன செய்யறான் பாருங்க. அதற்கு ஏசா அவன் என்ன சொல்றான்னா, உன்னுடைய சேஸ்திர புத்திர பாகத்தை எனக்கு வித்து போடுகிறான். அப்ப இந்த சேஸ்திர புத்திர பாகம் எவ்வளவு வேல்யூபிள், மதிப்பு, மரியாதை, முக்கியம் வாய்ந்தது என்பதை இந்த கூடாரவாசியா இருந்த இளைவனுக்கு தெரிகிற அளவுக்கு கூட ஏசாவுக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல இன்னைக்கு நமக்கு பின்பாக ரட்சிக்கப்பட்டவங்க, நமக்கு பின்பாக தேவனை தெரிந்து கொண்டவர்களுக்கு இருக்கிற பயமும் அந்த பக்தியும் அந்த ஒழுக்கமும் பரிசுத்த கூட முன்பாக ரசிக்கப்பட்ட மீட்கப்பட்ட சகல சட்ட திட்டங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அறிந்த நமக்கு அந்த அறிவு இல்லாம போயிருக்கு. இன்னைக்கு சற்று யோசித்து பாருங்க, சேஸ்திர புத்திர பாகம் எவ்வளவு முக்கியமானது. ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? வாசிக்க கேட்போம். அடுத்து அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன், நான் சாக போறேன், இந்த உலகத்தில் என்ன பண்ண போறேன். ஹல்லேலூயா. அதாவது ஒரு சிரிப்பு காரியத்தில் அடிக்கடி என்னுடைய இந்த இதில் பார்ப்பேன். ஒருத்தர் வந்து கேட்குறான், சாமி நான் 100 வருஷம் வாழணும், அதுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு. அவன் கேட்குறான், இந்த பழக்கம்லாம் இருக்குதா அப்படின்றான். இல்லையா அப்படின்னா, அப்புறம் எதுக்குடா நீ உயிரோட வாழ்ற? நிறைய வாலிபர்கள் நிறைய பிள்ளைகள் சொல்றாங்க, இருக்கும்போதே அனுபவிக்கணும், இருக்கும்போதே ஆண்டு கொள்ளணும். எப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த குடியெல்லாம் எப்படி 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 தெரியும்? ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுற்றணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். உனக்கு என்ன தெரியும்? நீ கேள்வி, நீ வீட்டில் கடை, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் எல்லாம் அறிவு தெரியும். ஏன்னா இவரை படிக்க வச்சது யாரு? இவர் விவரம் சரியா இந்த அளவுக்கு வளர்த்தது யாரு? பெத்தவங்க. நமக்கு யாராக பலவீனமா தெரியுறாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு பாருங்க, இந்த ஏசா சொல்றான், நான் சாக போறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம், இந்த சேஷ்ட பாகத்தை வச்சு என்னத்தை என்ன பண்றது? நம்ம பாஷையில் என்ன பண்ண போறோம்? நான் வச்சு என்ன பண்ண போறேன்? ஒன்றும் கிடையாது. இதை நான் எதுக்கு இருக்கு? இந்த சேஷ்ட புஸ்தக பாகம் எவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதைக்குரியங்கிறத இவனுக்கு தெரியல பாருங்க. அவ்வளவு பெரிய தகுதி பெற்றும், அவ்வளவு பெரிய பலன் கிடைச்சும், அவ்வளவு பெரிய எல்லா சுதந்திரத்தை பெற்றும் கூட தன் சுதந்திரத்தை அசட்டையாக, அற்பமாக, துச்சமாக எண்ணினான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, சபை ஆராதனையானது ஒரு பெரிய ஒரு மகிமையானது, ஒரு பாக்கியமானது, ஒரு பெரிய கிருபையானது. ஏசாயா 43:21 சொன்னாரு, இந்த ஜனங்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை துதிப்பார்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். 6 நாள் வேலை செய்யும், 7ஆம் நாளிலோ நீ எந்த வேலை செய்யக்கூடாது. நீ மட்டுமில்ல, உன் வேலைக்காரன் செய்யக்கூடாது, ஆடு மாடு கூட மேயக்கூடாது. ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தர், அது பரிசுத்த நாள், அது ஓய்ந்திருக்கிற நாள், அதை ஆசீர்வதிக்கிற நாள், அதை பரிசுத்தப்படுத்துகிற நாள். நீ ஆசரிப்பாயாக. உன் சொந்த பேச்ச பேசாத, சொந்த இடத்துக்கு போவாத, உன் கால விளக்கு, நீ கர்த்தரை தேடு. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கற்பனை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, இந்த சேஸ்திர புஸ்தக பாகத்தை, இந்த சந்தானத்தை, இந்த சுதந்திரத்தை இன்னைக்கு உதாசனப்படுத்தி இன்னைக்கு உலகமும் சினிமாவும் இன்னைக்கு உலகத்தினுடைய சொந்த தன்னுடைய ஆசாபாசங்களை, உறவுகளை தேடி இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேலை என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பாகம். ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்தில் கொண்டு போய் வச்சு அந்த தோட்டத்தை பயன்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் கர்த்தர் கொண்டு போய் வச்சார். இது எதை குறிக்கிறது? மனுஷன் என்ன செய்யக்கூடாது? வெறுமையானவன் இருக்கக்கூடாது. தேவ சித்தம் என்ன? அவன் உழைக்கணும், பிரயாசப்படணும், அவன் சம்பாதிக்கணும், அவன் கைகள் பிரயாசத்தை, ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு தான் கர்த்தர் வேலையை கொடுத்தார். மனுஷன் தனிமையா இருப்பது சொல்லிட்டு ஏவாளை என்ன செஞ்சாங்க? அவனுடைய விழா எலும்பு எடுத்து கர்த்தர் கொண்டு போய் குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறாரு. குடும்ப வாழ்க்கை எதற்காக? இதெல்லாம் தேவனுடைய நம்ம உலகத்தில் நம்ம வாழ்வதற்கான, வாழ்வாதாரத்துக்கான ஒரு நல்ல ஆசீர்வாதம். வேலை என்பது வாழ்க்கையில ஒரு பார்ட், குடும்பம் என்பது வாழ்க்கையில ஒரு பார்ட். நம்முடைய படிப்பு, கல்வி அறிவு, உறவுகள், உலகம், நம்முடைய படிப்பு எல்லாமே வாழ்க்கையில ஒரு பார்ட் தான். ஆனால் உண்மையிலேயே உண்மையான பங்கும் பகுதியும் எதுனா கர்த்தருடைய ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புத்திர வாக்கியம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். இன்னைக்கு வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, வேலை வந்துருச்சு, பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, திருமணம் நடந்துருச்சு. பாருங்க, வேலை வேணும் வேணும்னு சொல்லி ராத்திரி பகலா தேவசமுத்திரம் கிடப்பாங்க. பிள்ளைங்க வேணும் வேணும்னு சொல்லி ராத்திரி பகலா கத்தரி சமுத்திரம் கிடப்பாங்க. குடும்ப பிரச்சனை மாறணும் சொல்லி, நோய் விலகணும் சுகமாகனு சொல்லி ஆண்டவரே தஞ்சல் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தா நமக்கே பொறாமையா இருக்கும். அடே அப்பா, இப்படி ஜெபிக்கிறாங்க, இப்படி வாசிக்கிறாங்க, இப்படி ஆளுத்து அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாங்க. எங்க கூட்டம் நடந்தாலும் சரி அங்க முதல் ஆள உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா சில காரியங்கள் நடந்த பிறகு, சில காரியங்கள் நிறைவேறின பிறகு, தன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட பிறகு ஆளவே பார்க்க முடியறதில்லை. கேட்டா எத்தனையோ சாக்கு போக்குகளை சொல்லி காரணங்களை காட்டி அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்வதற்கு அடையாளமா இருக்கிறது. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வதற்கு அடையாளமா இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, இந்த ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை, இந்த சுதந்திரத்தை அசட்டை பண்ணினான். ஆனா அவன் கூட இருந்த சகோதரன் என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். அடுத்து வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். ஆணையிட்டு கொடு, பிராமிஸ் பண்ணி கொடு, இனிமே மாற மாட்டே இல்ல, பத்திரம் எழுதி கொடு, கையெழுத்து போடு. அல்லேலூயா. போடுற கையெழுத்து அப்படின்னா, ஏன்னா அவன் யாரும் தெரியும், மனுஷன் மாறுகிறவன், கர்த்தரோ மாறாதவர் இருக்கிறார். இவன் செஞ்சது துரோகம் தான், அப்பாவை மறைச்சு செஞ்சது பொய்யான காரியம் தான், நம்பிக்கை துரோகம் தான். ஆனால் இது தேவ சித்தம். ஏசாவுக்கு புத்திர அந்த சந்தானத்தை கொடுத்திருந்தாலும், அந்த சுதந்திரத்தை கொடுத்திருந்தாலும், அதனுடைய உரிமை, அதற்குரிய தகுதி யாருக்கு தெரியுமா? யார் நம்புறாரோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் கவனமா இருக்கிறாங்களோ, யார் இந்த புத்திர சந்தானத்தை, இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மதிக்கிறாங்களோ, மரியாதை கொடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இவர் சொந்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எசையா பார்த்து சொன்னாரு, எசைக்கா பார்த்து சொன்னாரு, உன் வாயில நான் பேசுறேன், சொல்லு, கேட்கிறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும். அல்லேலூயா. இயேசுவே சொல்லிட்டாரு, இதோ பாவம் செய்யறவங்க செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கட்டும், உணர்றவன் உணரட்டும், மனம் திரும்புவோம் மனம் திரும்பட்டும். நான் வர்றேன், நான் வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இந்த என்ன செய்ய பாருங்க, வாசிக்க கேட்போம். அடுத்து, அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்தான், தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அடே அப்ப அந்த முட்டாள் பாருங்க, விட்டுட்டான், தொலைச்சிட்டான். அதனாலதான் பழமொழி சொல்லி, காத்து போதே தூற்றி கொள்ளணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போதே, வாசல்கள் திறக்கும் போதே அதை நாம தக்க வச்சு கொள்ளணும். எத்தனை தடவை உங்களுக்கு தொழில், வேலை, வருமானம், குடும்பம், உறவு, மதிப்பு, மரியாதை, எத்தனை தடவை கர்த்தருடைய சமூகம், தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைச்சது. இதெல்லாம் உதாசனப்படுத்திட்டு, இதை ஒதுக்கி தள்ளிட்டு, கவனிக்காம யாரோ இந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர், அந்த சபை, இந்த சபை அலைஞ்சு போய் தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு நிலைமை அப்படி இருக்குது. இன்னைக்கு கடைசியா ஒன்னும் கெட்டு போகல. இன்னைக்கும் கர்த்தர் உன்னை ரட்சிக்க, மீட்க, உன்னை புது சிருஷ்டியா மாற்ற கர்த்தர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்துல கணவன் நமக்கு தேவைதான், பிள்ளைகள் தேவைதான், குடும்பம் தேவைதான், வேலை தேவைதான். அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், பிறகு இதையெல்லாம் கூட்டி கொடுப்பார். கை தட்டுங்க ஆண்டவருக்கு. கூட்டி கொடுப்பார். நீ கேட்டது 10,000 சம்பளம், உனக்கு 50,000 சம்பளத்தில் கர்த்தர் உனக்கு ப்ரமோஷன் கொடுப்பார். நீ கேட்டது கொஞ்சம் ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு, ஒரு சின்ன கறி கடை வச்சுட்டு பிழைக்கிறான்னு நினைச்ச, கர்த்தர் உனக்கு டிபார்ட்மெண்ட் சரி கர்த்தர் கொடுப்பார். அவருக்கு பார்வைக்கு பிரியமா இருக்கிறவனுக்கு தம்முடைய வழியை ஆண்டவர் போதிக்கிறார். ஆமென். யாக்கோப்புக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, என்ன சந்தோஷம் பாருங்க. அடப்பாவி, இது நிஜம்தானா, அது உண்மைதானா? விட்டு போட்டான். நடந்து என்ன வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றக்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நிறைய பேருக்கு நீங்க அலட்சியம் பண்றாங்க, விட்டுட்டான், முடிஞ்சது கதை. ஜோசியத்துக்காக ஜாதகாரன் பேச்சை கேட்டுக்கிட்டு, சொந்தக்காரன் அண்ணன் தம்பி உற்றார் பேச்சை கேட்டுக்கிட்டு, ஜாதி என்ன, குலம் என்ன, நம்முடைய பழக்கம் என்ன, கலாச்சாரம் என்ன, நம்முடைய குணம் என்ன, எல்லாம் கேட்டுட்டு பின்வாங்கி போய் அந்தோ பரிதாபம், சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். இது எதை குறிக்கிறது? ஒரு மனுஷனுடைய பாதுகாப்பற்ற நிலைமை குறிக்கிறது. உன்னதமானவருடைய மறைவு எடுக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான்.
வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைகளுக்கும் மத்தியானத்திற்கு நடக்கும் சங்காரத்திற்கும் இருளில் நடக்கிற பயங்கரத்துக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். இந்த சேஸ்திரபுத்திர பாகத்தை இந்த பாதுகாப்பை இழக்கிறவனுக்கு என்ன செய்வான்? யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி ஒருவன் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவன் வகை தேடுகிறவன் வந்து உங்களை பற்றி கொள்ளுவான். ஆமென். இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? வளர்ந்துட்டான். இவன் பாருங்க நல்ல பயங்கரமா நடிக. இவன் பாருங்க யாக்கோபு சாதாரணமான ஆள் இல்ல, கூடார வாசியா இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். அதனாலதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து கத்துக்கிட்டான். இவனுக்கு எல்லாமே ரகசியம் அவங்க அம்மாட்ட சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டான். இவன் காடு மேடெல்லாம் ஓடி போய் தெரிஞ்சு ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஆமா, துணிச்சல் இருக்கிற தைரியம் இருக்குது, மிருகத்தெல்லாம் அடிச்சு கொண்டாடுற அளவுக்கு நல்லா இருக்குது. ஆனா என்ன இல்ல, ஞானம் இல்ல, புத்தி இல்ல. இன்னைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு, வேலை செய்யற அளவுக்கு, படிக்கிற அளவுக்கு, உலகத்தில் எல்லாத்தையும் சாதிக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குது. ஆனா தெய்வனை சக்க வச்சுக்கொள்ள, அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் நீ நிலைநிற்க உனக்கு நீ தவறிவிட்டாய். அந்த ஞானம் இல்லை. அதனாலதான் பவுல் ஜெபிக்கிறாரு, உங்க ஞான மனக்கண்களை கர்த்தர் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இது தெரியாம நீங்க என்ன செய்ய அசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்தது தெரியுமா? இவர் என்ன செஞ்சாருங்க, அவரை பாலையே ரோமத்தை தடவிக்கிட்டு போய் அப்பா கிட்ட போய், அவருக்கு அப்பவும் டவுட்டு. அவர் கேட்கிறார், நீ ஏசாதானா? ஆமா தகப்பனே, நீ ஏசாதானா? ஆமா. அப்படி சொல்லிட்டு அவரை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அப்பா தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணி விடவே கூடாது. அவரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மிகவும் வானத்தின் கொழுமையினாலும் பூமியிலும் சனங்களுக்குள்ளும் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன் சகோதரன் உனக்கு அடிமையாக, இந்த தேசத்தில் எல்லாருக்கும் மேல நீதான் உயர்ந்திருப்ப. உலகத்தில் எல்லாரை விட சிறந்த சிறப்பு மிக்க ஒரு சுதந்திரத்தை நீதான் பெற்றுக்கொள்ள சொல்லி அவனை வாழ்த்தி ஆசீர்வதித்தான். தன் ஈசாக்கு தன் தகப்பன் யாக்கோப்பை ஆசீர்வதித்த பிறகு ஏசா ஓடி வர்றான். எபிரேயர் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 12:14 வாசிங்க. அந்த வசனம் என்ன சொல்கிறது சீக்கிரம். எபிரேயர் 12:14. அங்கு யாவரோடும் சமாதானமா இருங்கள், பரிசுத்தவான்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போக. நல்லா கவனிங்க, மைக்கில் வாசிக்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி அந்த சுதந்திரத்தை, அந்த பாக்கியத்தை, அந்த உறவை, அந்த அன்பை, அந்த நித்திய ஜீவனை, அந்த மெய் தேவனை, அவருடைய அன்பை, அவருடைய காருண்யத்தை, இரக்கத்தை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேரும் நம்முடைய உள்ளத்துல முளைக்காதபடிக்கு, கலகம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கல்லனும் ஒருவேளை போஜனத்திற்காக, இங்க பாருங்க கோடிட்டு காண்பிக்கிற, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை முழுசதும் விட்டு போட்டு ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பாருங்க, சுதந்திரத்தை அசால்ட்டாக, அசதியாக, அதை இருமாப்பா எண்ணி, அதை தனக்கு ஒரு பெரிய கனமாக, மதிப்பாக, மரியாதையாக முக்கியப்படுத்தாம இழந்து போன நிமித்தம் சுதந்திரித்துக் கொள்ள விரும்பி பிறகுதான் அதனுடைய பலன் என்ன, அதனுடைய பாக்கியம் என்ன, அதனுடைய சுதந்திரத்தினுடைய ஆசீர்வாதம் என்பதை பிறகுதான் அவனுக்கு விளங்குது. ஆமென். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும், பிறகு கண்ணீர் விட்டு கதறி அதை தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அவன் அந்த சேஷபத்தை இழந்தது உண்மைதான். ஆனால் மறுபடியும் அதனுடைய மதிப்பு என்ன, மரியாதை தேடியும் அவனால் என்ன செய்ய முடியல, கிடைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய பரிதாபப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் வாழ்கிற தேவ பிள்ளைகளே, இது கிருபையின் காலம். இன்றைக்கு அந்த ஏசாவை போல ஒருவேளை சேஸ்திர புத்திர பாகத்தை, தேவனுடைய பிள்ளை என்கிற ஐக்கியத்தை, அன்பை, உங்களுடைய சுதந்திரத்தை, உங்களுடைய அந்த பிள்ளைகள் என்கிற அந்த எல்லா விதமான கனத்தை நீங்கள் இழந்து
பணத்துக்காக, பேருக்காக, உலகத்துக்காக, சிற்றமைகளுக்காக நீங்கள் விட்டு தூர போயிருப்பீர்களானால் இன்றைக்கு 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் மனம் திரும்பி, நாம் உணர்வடைந்து, நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் வரும்போது நாம் எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மன்னித்து மறந்து நம்மை விட்டு விலக்கி மறுபடியும் அதே சுதந்திரத்தை கொடுப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இயேசு இரட்சகர் இன்றைக்கு இரக்கமுள்ளவராயிருக்கிறார். நல்ல கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். கடைசியை முடிக்க போறோம். என்ன சொன்னார் தெரியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, ஒரு பெரிய செல்வந்தனாகிய ஒரு தகப்பன், அவருக்கு 2 குமாரர்கள், 2 குமாரர்களுக்கும் சரிசமமான சொத்துக்கள்ல பங்கு உண்டு. அவன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது என்னன்னா பாதுகாப்பு, என்ன மோதிரம், என்ன வஸ்திரம், என்ன உணவு, என்ன ராஜ மேன்மை, என்ன கணம், என்ன பாதுகாப்பு, என்ன வாகனம். அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லை. காசுக்கு குறையில்லை, சுகத்துக்கு குறையில்லை, மதிப்புக்கு குறையில்லை, மரியாதைக்கு குறையில்லை. அந்த தகப்பனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை கணமும் அவர்களுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. ஆனா இளைய குமாரன் என்ன செஞ்ச தெரியல, அவன் என்ன சரியில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் அவர் ரத்தத்தை வெறிவை சிந்தி அவர் சம்பாதித்து இவ்வளவு பெரிய பண்ணை, எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை உருவாக்கி வச்சிருப்பார். இந்த தொழில் நிறுவனத்தை இந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டாந்துருப்பாரு. இவன் பாருங்க, அவ அவருடைய தியாகத்தை, அவருடைய உழைப்பை, அவருடைய உண்மையை, அவருடைய மனப்பான்மையை, அவர் கொடுக்கிற பாதுகாப்பை, அவருடைய நல் மனசு உணர காணாதவன் ஆசையும் ஐஸ்வர்யத்தையும் உலகத்தையும் சிற்றுமைகளை மட்டும்தான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு என்னத்தை சொன்னாலும் விளங்காது. என்னத்தை நீங்க அட்வைஸ் பண்ணினாலும் அப்படிதான் போய் இருப்பான். என்னத்தை சொன்னாலும் என்ன செய்வான்? அதே பழக்கம், அதே பிடிவாதம், அதே குணத்தை தான் இருப்பார்கள். ஏன்னா வாலிப நாட்கள்ல உங்களுக்காக ஒரு வசனம் சாலமோன் எழுதி வச்சிருக்கிறாரு. அதாவது பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, வாலிபனே உன் வாலிப பிரயாசத்தில் 10ஆம் அதிகாரம் 23 நினைக்கிற வசனம், பிரயாசத்திலே உன் தேவனாகிய உன் மனசு போல விரும்பினபடி, உன் மனசு எதிர்பார்க்கபடி நீ ஆசைப்பட்டு நட, ஆனால் உன்னை கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறிவாயாக. ஆமென். அப்படித்தான் தன்னுடைய சொந்த சுதந்திரத்தை, ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை அவன் பங்கை பிரித்து கொண்ட தூர தேசத்துக்கு போனான். அவன் போய் அதை நிர்வாகிக்க அவனுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, திறமை இல்லை, அபிஷேகம் இல்லை, ஆலோசனை இல்லை. ஆகவே துன்மார்க்கமாய் பாவிகளோடு சேர்ந்து அவனும் பாவியா மாறி எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை இழந்து போனான். கடைசியாக உணவு கூட கிடைக்காம, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம தவிக்கும் போதுதான் அவனுக்கு உணர்வு வந்தது. இதை நான் உண்மையிலே பாராட்டுறேன். கை தட்ட மாட்டீங்களா? அந்த இளையகுமாரனை உண்மையிலே நம்ம பாராட்டணும். அவன் உணர்வடைகிறான். எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம், எல்லாத்தையும் தொலைச்சதுக்கு அப்புறம், எல்லாம் குறைவுபட்ட போது அவனுக்குள்ள மனதிரும்பல் வருது. அப்ப யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு மரியாதை, இந்த சபையில எந்த அளவுக்கு நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், இந்த சபையில் இருக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு கனம் இந்த சமுதாயத்தில் கிடைச்சது. இப்படிலாம் இருந்தேன். ஆனா இன்னைக்கோ எங்க வீட்டில் வேலைக்காரனுக்கு இருக்கிற ஆகாரம் கூட எனக்கு இன்னைக்கு இல்லையே. அவனுக்கு இருக்கிற அந்த உரிமை, அவனுக்கு இருக்கிற அந்த தகுதி கூட, அங்க நிக்கிற அந்த பாக்கியத்தை கூட எனக்கு இல்லைன்னு சொல்லி அவனுக்கு மனம் கசந்து அழுகிறான். ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். மனம் திரும்பினா மட்டும் பத்தாது, உணர்வடைஞ்ச மட்டும் பத்தாது, இருதயத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமென். எங்க அப்பா என்னை ஏத்துக்காட்டி பரவாயில்ல, வேலைக்காரனா வச்சா போற சொல்லிட்டு திரும்பி வருகிறான். என்ன கண்பான தேவப்பிள்ளைகளே, தகப்பன் உள்ளம், தாயினுடைய உள்ள வேற, பிள்ளைகளுடைய மனசு எண்ணங்கள் வேற. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட தெரியுமா? யாரையும் பாவியாகவோ பரியாசக்காரனாகவோ பார்க்கிறவர் அல்ல. ஒருவரையும் அவரிடத்தில் வருவரை புறம்பே தருகிற தேவன் அல்ல. தன்னிடத்தில் ஓடி வந்த குமாரனை சரியாய் அடையாளம் கண்டுபிடித்து இவ்வளவு காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த, காத்திருந்த, விரும்பி கொண்டிருந்த, நம்பிக்கொண்டிருந்த மகன் தூரத்தில் வருவதை பார்த்து இந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிடுகிறான். அவன் சொல்றான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய வாயிலிருந்து வருகிற விசுவாச வார்த்தை. ரட்சிக்கப்படாதவனுக்கு எப்படி தெரியுங்களா? மீட்கப்படாதவனுக்கு எப்படி தெரியுங்களா? இயேசு அறியாதவனுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுங்களா? எல்லாம் தொலைஞ்சு போனாலும், எல்லாம் இழந்து போனாலும் ஐயோ போயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படுவான், ஐயோ இழந்துட்டேன்னு சொல்லி துக்கப்படுவான்.
கடைசியில் ஏதோ ஒரு தவறான முடிவு எடுப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி தெரியுமா? எதை இழந்தாலும், எதை தோத்தாலும், எது விலகி போனாலும், எது நம்ம விட்டு எது நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் நம்ம தொலைச்சி போட்டாலும் மீண்டும் நமக்கு திருப்பி கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்மை மீட்கிற ஒருத்தர் இருக்கிறார். நம்ம ரட்சிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். இழந்ததை பெற்றுக்கொள்ள கொடுப்பதற்கு நம்மை நேசிக்கிற, நம்மை மதிக்கிற, நம்மை ஏற்றுக்கொள்கிற தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். இதுதான் நம்முடைய உணர்வு. அவன் உணர்வடைந்து என் தகப்பன் சொல்றான், உன்னுடைய மகனா என்ன நினைக்காதீங்க, உன்னுடைய வேலைக்காரன் நினைங்க. அந்த தகப்பன் உள்ளத்துல எப்படி இருந்திருக்கும்? அழுகிறார். அவர் சொல்றாரு, யாரு உன்னை மகன் சொன்னது? உன்னுடைய கணம், உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய பொசிஷன், உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய ஆஸ்தி இன்றைக்கு உனக்கு சுதந்திரம். ஆமே, இன்னைக்கு உனக்கு தான். அது வேற யாரும் இது மறுக்க முடியாது. இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளைகளே, அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். மனம் திரும்புங்கள். கடைசியாக பிலிப்பியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிட்டு பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்கிறது? பிலிப்பியர் 2:12 வாசிப்போம். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார் பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும், தூரமா இருக்கிற போதும் கூட அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, உங்கள் சுதந்திரம் பாதுகாக்கப்பட தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு பிரயாசப்படுங்கள். ஆமென். அதுக்கு தான் தினமும் எழுந்துக்கிட்டோம். ஜெபசேனையில காலையில மாலையில கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்காக. என்னங்க பிள்ளைங்க பேர பிள்ளைகளுக்காக இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு சொந்த சொத்துக்காக எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை விட நீ உறவுகளுக்கு முக்கியம் கொடுப்பாயானால் உன் நிலைமை பரிதமாக மாறிவிடும். சொல்றதான சொல்லிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருக்காத. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக அவர் சொல்றார் பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிக்கும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்க கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியான கேவலமான விரோதமான அருவருப்பான சிந்தனைகளும் எண்ணங்களும் வழிபாடுகளும் எல்லா விதமான காரியங்களும் நினைக்கிற இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நடுவிலே குற்றமற்றவர்களும் பாருங்க, இவர்கள் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் அவர் சொல்றாரு கடைசியா, நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். கை தட்டி நினைச்சலாமா? அவர் சொல்றாரு, இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியை விட்டு விலகுங்க. அவங்க கேரக்டர் சரியில்லை, என்ன சரியில்லை, போக்கு சரியில்லை. அதை கணவனாக இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஊடப்பண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நம்ம சொந்த உறவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையில்லவர். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களோடு கொடுப்பார்கள். இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் உங்களோடு கொடுக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாம் இருக்க போகிறவரும் அவர்தான். ஆகவே இன்றைக்கு இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னார் பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தையினாலே அபிஷேகத்தினாலே சுதந்திரத்தாலே இயக்கப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது ஆவியானவர் நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். நம்ம குறித்து அவர் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் சத்துரு நம்மளை தொடாமல் இருக்கிறான். உலகம் நம்மை மேற்கொள்வதில்லை, நோய்கள் நம்மளை தாக்குவதில்லை, சாபங்கள் நம்மளை இதுவரைக்கும் நம்மை காணாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்கிறதுனால தான். அது மட்டும் இல்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் அவருடைய அத்தனை ஆசீர்வாதத்துக்கு நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது? ஏசாவை போல அல்ல, இந்த இளையகுமாரனை போல அல்ல. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த இளையகுமாரனை போல இருக்கிற சுதந்திரத்தை
பாதுகாப்பை, மதிப்பு மரியாதையை, இருக்கிற நல்ல பொசிஷனை, நல்ல உயர்வை, நல்ல கனத்தை, நல்ல அனுகூலமான இடத்தை அவன் விட்டுட்டு வெளியில போய் தொலைச்சிட்டு மனம் திரும்பி வந்து அழுது என்ன செஞ்சாரு? அவர் மனம் மருதினாரு. நான் என்ன சொல்றேன், அவன் போய் தொலைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் மனம் திரும்பினா, நீ எதையும் தொலைக்காம, எதையும் இழக்காம, எந்த காரியத்தையும் விட்டு கொடுக்காம அப்பாவுடைய வீட்டில இருந்து அந்த சுதந்திரத்தை நீங்க சுதந்திரிப்பீர்களானால் உங்களை விட பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் இன்னைக்கு உணர்ந்தீர்கள்? எத்தனை பேர் இன்னைக்கு விளங்கி கொண்டீர்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய அருமையான அன்பு நம்முடைய ஃபாதர் அப்படியா ஒரு அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி உணர்வடைந்து இன்றைக்கு ஒருவேளை உலக எண்ணங்கள், உலக உறவுகள், உலக சிந்தனைகள், மாறுபாடுள்ள சந்தையினுடைய கேரக்டர்ஸ், அவருடைய கிரியைகள் உங்களுக்கு இருக்குமானால் இன்னைக்கு மனம் திரும்பி இன்னைக்கு ஒப்பு கொடுத்து தானியேல் 1:8 இந்த ராஜாவுடைய போஜனத்தினாலும் இவனுடைய எல்லா விதமான பழக்க வழக்கத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்திலே உறுதியான தீர்மானம் பண்ணின தானியேலை போல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். வலது பட்சத்தில் 1000 பேர் வந்தாலும், இடது பட்சத்தில் 16 பேர் வந்தாலும் என் தேவனை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன் சொல்லி தாவீதை போல உண்மையா இருப்போமானால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அப்போஸ்தலன் பவுலை போல நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை தட்டி செலுத்துவோம். உடலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகள், உடலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளால் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ, ஆயத்தம் ஆயத்தமாவோ. உணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். உணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். இதை குறித்தும் முறுமுறுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ. இயேசு ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ. ஜீவ வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ஜீவ வார்த்தைகள் நாம் பிடித்துக் கொண்டு உலகிலே ஒளி வீசுவோம். ராஜா வருகிறார். கைத்தட்டி விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ. எல்லாம் சேர்ந்து ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ. குணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். குணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். அற்பமான நம் சரீரங்களை மகிமையின் சரீரமாய் மாற்றிடுவார். அற்பமான நம் சரீரங்களை மகிமையின் சரீரம் மாற்றிடுவார். இயேசு ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ. இயேசு ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ. குணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார்.
ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே கரங்களை உயர்த்தி இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யார் என்பதையும், நாம் எவ்விதமான அபிஷேகத்தையும் சுதந்திரத்தையும் பாக்கியத்தையும் கிருபை பெற்றோம் என்பதை, எங்களுடைய ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது, எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய ஆண்டவரே சபையும் வாக்குத்தத்தமும் வார்த்தைகளும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற நலமும் விசாலமான கானான் தேசத்தை போல கட்டாத வீடுகள், தோண்டாத துறவுகள், நடாத திராட்சை தோட்டத்தினுடைய கனிகளை புசிக்கிற கானான் தேசத்தை போல இருக்கிற பரலோக நித்திய மோட்ச வாழ்க்கை எப்படி நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதை, அதனுடைய எப்படிப்பட்ட சுதந்திரம் என்பதை விளங்கிக் கொள்ளும்படி கர்த்தர் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளுக்கு இடையூறாக, இவைகளை சுதந்திரிக்க முடியாமல் எங்களுடைய தகுதியை இழக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரை, இவைகளை சுதந்திரத்தை நாங்கள் அறிந்து கொண்டு விளங்கிக் கொள்ளக்கூடாதபடி இருக்கிற எல்லா மாம்சிக எண்ணங்களும், ஜென்ம சுபாவங்களும், பழக்க வழக்கங்களும், எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே அவிசுவாசங்களும் எங்களை விட்டு நீங்குவதாக சுவாமி. இவர்களோடு இணைந்திருக்கிற எல்லா ஆத்தும பிணைப்பும் துண்டிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் வல்லம் இறங்கட்டும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சேசர் புஸ்தர் பாகத்தினுடைய பங்கை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க, எண்ணங்கள் சிந்தனைகளை நீக்கி போடுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே கூட இருந்து வழி நடத்துவீராக. இவர் தொழில் ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க சுவாமி. நல்ல படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் குடிக்கிற எல்லா கணவனும் மனம் திரும்பட்டும், பிள்ளைகளுக்கு மனம் திரும்பட்டும். வேண்டாத உறவுகள், வேண்டாத நண்பர்கள், சிநேகிதர்களுடைய எல்லா ஆத்ம பிணைப்பு துண்டிக்கப்படட்டும் ஆண்டவரே. வேண்டாத சிந்தனைகள், கேடான சிந்தனைகள், எண்ணங்களை கர்த்தர் சுத்திகரித்து ஈசோப்பினாலே கழுவி மறுபடியும் எங்களை ஒன்றாக இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. சட்ட திட்டங்களாகிய எல்லாம் எங்களுக்கு இதனடா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஒரு மன சமாதானமாக்கி, எப்படி சிலுவையில் வெற்றி சேர்ந்தீரோ அந்த வெற்றி எங்களுக்கு சொந்தமாக்கி தாரும் ஆண்டவர். ஆசீர்வதியும் அடி நடத்தும். ஜெபிக்கிற அபிஷேகத்தை தாரும், வேதத்தை தியானிக்கிற உணர்வை தாரும், விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வெளிப்பாட்டை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எஸ்ராவை போல தேவ வசனத்தை தியானிக்கிற அந்த அபிஷேகத்தை கொடுங்க. சாலமோனை போல தேவனுடைய ஆண்டவரை ஞானத்தை கொடுங்க. தாவீதை போல தேவ கிருபையை கர்த்தர் கொடுங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சிருக்காங்க. மக்கள் நன்றி வாழ்த்துகிறேன். சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க. கன மகிமை துதி மக்கள் செலுத்துகிறேன். வரப்போகிற எலெக்ஷன் ரிப்போர்ட் ஆசீர்வாதமா இருக்கணும். நல்ல மழையை கற்றுக் கொடுத்து தேசமெங்கும் எல்லா ஏரி குளங்கள் நிரம்பி வழியட்டும், பயிர் நிலங்கள் செழிக்கட்டும், விலைவாசி குறையட்டும். தேவனே, எந்த விபத்துகளோ சேதங்களோ நாசமோசம் நடக்கக்கூடாது. கொலை கொள்ளைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, கோசி சண்டைகள், யுத்தங்களை ஓய பண்ணும் ஆண்டவரே. வாலிபர்களுக்குள்ளே புதுசா நல்ல உணர்வை தாரும். வாலிப பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஆண்டவரே அப்பா மனம் திரும்பலை கொடுங்கப்பா. தொடர்ந்து பிடிவாதத்திலிருந்து நீக்கி வெளியே வரட்டும் ஆண்டவரே. வாக்குவாதம் பண்ணக்கூடாது சாமி. எல்லாமே நீங்கட்டும் அப்பா. தனக்கு கிடைச்ச பாக்கியம் சுதந்திரத்தை ஆண்டவரே மதித்து மரியாதை கொடுத்து அதை தக்க வச்சு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும். யாக்கோபு கர்த்தர் கிடைத்த சுதந்திரத்தை, ஆண்டவர் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அபிஷேகத்தை, தான் பெற்றதை அதை மதிப்பு மரியாதை கொடுத்து போராடி ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டு வெறும் கையும் கோலுமாய் கடந்து போன யாக்கோப்பை 2 பரிவாரங்கள் ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட வாக்கு தத்தங்களை யாக்கோப்பின் சந்ததி மூலமாக கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்தது போல எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகுந்த நன்மையும் சமாதானத்தையும் புதுபலத்தையும் மனம் திரும்புதலையும் ஒரு உறுதியான உண்மையான தீர்மானத்தை நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாக்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த செய்தியானது அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுங்க. அநேகர் இதை கேட்டு அவர்களும் தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து மனம் திரும்பட்டும்.